Shloka number 11. Page number 98-99. शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं चैलाजिनकुशोत्तरम् शुचौ देशे प्रतिष्ठाप्य. ஸோ இங்கே வந்து தேசத்தை பற்றி இன்னொரு கண்டிஷன். தேசம்னா பிளேஸ், எந்த பிளேஸில் மெடிடேட் பண்ண போகிறோமோ அதை பற்றி இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். சொன்ன மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்கிறார். கரெக்டாக எடுத்து நாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடி ஸ்லோகத்தில் தேசத்தை பற்றி சொன்னாரா? போன ஸ்லோகத்தில் 10வது ஸ்லோகத்தில் தேசத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னார்? சொல்லவே இல்லையா? சொன்னாரா? ரகசி ஸ்திதாஹா அப்படின்னு சொன்னாரா? ரகசி ஸ்திதாஹனா என்ன அர்த்தம்? செக்லூடட் பிளேஸ். பிளேஸ் பற்றி தானே சொல்லியிருக்கார், தனிமையான இடம். இங்கே என்ன சொல்கிறார்? சுச்சௌ தேசே அப்படின்னா க்ளீனாக இருக்கணும் அந்த இடம். சௌச்சம் அப்படின்னா கிளென்லினஸ். இப்போ வெளியில இருந்தும் பார்க்கறதுக்கு அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் அங்கே போய் உட்கார்ந்த உடனே நம்மளுடைய மனசுலையும் அந்த மாதிரி ஒரு தூய்மையான எண்ணங்கள் உண்டாகும். இப்போ அந்த பிளேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ரிலீஜியஸ் தாட்ஸ், ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோவோக் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸில் போய் நாம் வந்து உட்காந்துக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஆர்டிஃபிஷியலாக நீ அந்த மாதிரி ஒரு இடத்த க்ரியேட் பண்ணிக்கோ. சிம்பிள். என்ன பண்ணணும்? அந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் இருட்டாக்கிக்கணும். அப்புறம் 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாசனைலாம் வருதில்ல, அந்த ஃப்ராக்ரன்ஸுக்கே இப்போ அந்த இடம் எப்படி ஆகிடும்? நம்ம வீட்டு கூட கோவில் மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிக்கும். ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னா, ஊதுபத்தி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஏற்றி வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடமா இருக்கும். இல்லை சாம்பிராணி ஏதோ ஒன்று ஒரு மாதிரி கொஞ்சம் வாசனையாக இருக்கணும். ஒரு டிவைன் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கணும். அப்புறம் 2 சுவாமி ஃபோட்டோ, மகான்களுடைய ஃபோட்டோ, மகாத்மாஸ் ஃபோட்டோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து நம்மளுக்கு மெடிடேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளேஸாக அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? ஆசனம். ஆசனம் எப்படி இருக்கணும்? ஆசனம்னா சீட்டு. எது மேலே உட்காந்துட்டு தியானம் பண்ணணும். சைலாஜின அஜின குஷோத்தரம். 3 லேயர்ஸ். அந்த சீட் எப்படி இருக்கணுமா? இட் ஷுட் பி a 3 லேயர்டு சீட் அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு லேயர் வந்து குஷஹா. குஷஹானா புல்லுன்னு அர்த்தம். என்ன புல்? நாட் ஆர்டினரி புல், தர்ப புல். ஸோ நமக்கு தெரியும் நம்மளுடைய கல்ச்சரில் தர்பைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸை வந்து நாம் கொடுக்குறோம். ஏன்னா இட் இஸ் கன்சிடர்ட் வெரி வெரி சீக்ரெட். இப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த தர்ப புல்லுனால ஆன ஆசனம்லாம் ரெட்டிலி அவைலபிள். மார்க்கெட்டில் இப்போ போனால் கூட உங்களுக்கு அது கிடைக்கும். ஏன் அந்த தர்ப புல் போட்டுன்னு தான் நான் உட்காந்துக்கணும் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். குஷக்ர புத்தி அப்படின்னே பேர். நம்மளுடைய புத்தியை அந்த தர்ப புல்லோடு வந்து கனெக்ட் பண்ணுவாள். ஏன்னா புத்திக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுற பவர் வந்து அந்த புல் மேலே உட்காந்துன்னு நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா, அதனால தான் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணும்பொழுது கூட தர்பை எல்லாம் கொடுக்குறா இல்லையா? நம்ம வந்து அவள் எங்கே சொல்லிட்டு இருப்பாள், நம்ம எங்கே பார்த்துட்டு இருப்போம்ல, அதெல்லாம் வந்து இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காகவே இந்த தர்பை புல்லெல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து குஷஹான்னு பேர். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன போட்டுக்கணும்? தர்ப புல் மேட்டை ஃபஸ்ட்டு நான் போட்டுருவேன். அதுக்கு மேலே என்னது? அஜினம். அஜினம் அப்படின்னு சொன்னால் மான் தோல்னு அர்த்தம். இப்போ எங்கே போகிறது மான் தோலுக்கு? இப்போ மான் தோல்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூனல் போதெல்லாம் கூட இந்த
குழந்தைக்கு அந்த மான் தோல்லாம் வந்து இது பண்ணுவாள். அது எதுக்குன்னா இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மூணாவதாக சைலம் அப்படின்னா ஆர்டினரி பீஸ் ஆஃப் கிளாத். ஏன் மான் தோலில் வெறும்னு உட்காந்துக்கூடாது அப்படின்னா மான் தோல் குத்தும், அதனால் அதுக்கு மேலே வந்து ஒரு துணி போட்டுட்டு உட்காந்துக்கணும். ஸோ இந்த ஆர்டரில் நம்மளுடைய ஆசனம் இருக்கணும். இந்த ஆர்டரை நாம் வந்து மாற்றக்கூடாது. சரி, இப்போ வந்து டெஃபினட்டாக நம்மளால் மான் தோலுக்கு எங்கே போகிறது? சல்மான் கான் மாதிரி வேட்டை தான் ஆடணும் நம்ம. அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து இங்கே இந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துக்கணும் இங்கேருந்து அப்படின்னா, என்ன தாத்பரியம், எதுக்காக இந்த மாதிரி இந்த 3 லேயர்டு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும், அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுன்னு நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம். ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருது அப்படின்னா, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அந்த சீட்டு, அட் தி சேம் டைம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருந்தது அப்படின்னா நார்மலாக நம்மளால் மெடிடேட் பண்ண முடியும், இல்லைன்னா சீட்டு தியானம் தான் நம்ம வந்து பண்ணுவோம். சரி, அதனால் இந்த ஆசனத்தை எப்படி அமைச்சிக்கணும்? நாதி உச்ரிதம் நாதி நீச்சம், ந அதி உச்ரிதம் ந அதி நீச்சம். நமக்கே புரியுமே இப்போது. ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழையும் இருக்கக்கூடாது. ரொம்ப மேலே இருந்தால் என்னாகும்? மெடிடேட் பண்ணும்போது டெஃபினட்டாக என்ன பண்ணிவிடுவோம்? தூங்கி போயிடுவோம். ரொம்ப மேலே உட்காந்தோன்னா என்னாகும்? தூங்கிட்டா கீழே விழுந்து அடிபட்டுடும். ரொம்ப கீழே இருந்தது அப்படின்னா ஏதாவது பூச்சி அந்த மாதிரிலாம் போச்சுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுக்காக கீழையும் இருக்கக்கூடாது. ஆத்மனஹா ஆசனம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஆசனம்னு அர்த்தம். ஒன்ஸ் ஓன். ஆத்மனஹானா இந்த இடத்துல ஒன்ஸ் ஓன். இது வந்து இந்த இடத்துல ஆத்மாலாம் சச்சிதானந்த ஆத்மாவை ரெஃபர் பண்ணவே இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சச்சிதானந்த ஆத்மாக்கு ஆசனம்லாம் கிடையாது. ஏன்னா அது ஆல் பர்வேடிங், ஆல்ரெடி அது ஆல் பர்வேடிங். அது சீட்டு போட்டு எங்கேயும் அதனால உட்காரலாம் முடியாது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு மெடிடேட்டரும் என்ன பண்ணணும்? தனக்குன்னு சொந்தமான ஆசனத்தை மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து செப்பல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம் ஜென்ரலாக, அது மாதிரி ஆசனம்லாம் வந்து நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. ஸ்திரம் பிரதிஷ்டாப்பிய. இப்போ அந்த ஆசனத்தை எப்படி பண்ணிக்கணும்? நம்ம ஸ்திரமாக ஃபர்மாக ஒரு இடத்துல நீ வந்து அதை அமைச்சிக்கணும். இப்போ ஸ்திரமான ஆசனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மரப்பலகாவை எடுத்து போட்டுட்டேன்னா என்ன ஆகும்? ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். 11ஆவது நாள் லைட்டாக அந்த மரப்பலகை ஆட ஆரம்பிக்கும். அப்புறம் சீசா விளையாடுவேன் வழிய நம்மளால் வந்து தியானம் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி அந்த மாதிரி போட்டுட்டு உட்காருறது பெட்டர். ஸோ ஸ்திரமாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ தேச கால ஆசனம்.